அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கேரளால விழிஞம் போர்ட்ட வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ விழிஞம் போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு போர்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னா அது இதுதான். ஓகேங்களா? டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்ன டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட்னா தமிழ்ல ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து அந்த போர்ட்ல வந்து நிப்பாட்டி, அங்கருந்து இன்னொரு கப்பலுக்கு சரக்குகள பரிமாற்றம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்தியாவுல இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் அப்படிங்கிற இந்த ஃபெசிலிட்டி இல்லாமயே இருந்துச்சு. நம்ப கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகம், இல்லாட்டி சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய துறைமுகம், இல்லாட்டி UAEல இருக்கக்கூடிய ஜபல் அலி துறைமுகம், இந்த மாதிரியான துறைமுகங்கள்ல இருந்து தான் நம்ப அந்த சரக்கு பரிமாற்றம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவிலேயே பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த போர்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதானி அந்த குரூப்ஸும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற அந்த அரசாங்க நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த போர்ட்ட வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த போர்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட் பக்கத்துல இந்த அதானி போர்ட் இந்த விழிஞம் போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ரெட் சி வழியா, அரேபியன் சி வழியா இப்படிதான் நமக்கு இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் எல்லாம் போகும். ஓகேங்களா? அப்ப இங்க விழிஞம் போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கனால, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மத்த நாடுகளோட கப்பல்களும் வந்து இந்த துறைமுகத்த பயன்படுத்திக்குவாங்க. சரியா? ஸோ, அதனால நெறைய ரெவென்யூவும் நமக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ, அதனால தான் நம்ம முதல்ல பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "போர்ட் எக்கானமி வில் டிரைவ் இந்தியாஸ் குரோத்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ, விழிஞம் போர்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எங்க இருக்குன்னா, விழிஞம்ல இருக்கு. விழிஞம், கேரளா. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, "இந்தியா பாய்ஸ்டு டூ பிகம் த கேப்பிட்டல் ஆஃப் மைஸ் டூரிசம்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மைஸ் டூரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மீட்டிங், இன்சென்டிவ், கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் அததான் மைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி மீட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸஸ்க்காக வெளிநாட்டிலருந்து நெறைய டெலிகேட்ஸ்லாம் வந்து வருவாங்க. ஸோ அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டூரிசம்க்காக கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள தான் மைஸ் டூரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ப உலகத்தோட மைஸ் டூரிசம் கேப்பிட்டலா வரப்போறோம் அப்படிங்கிறத மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் அத மட்டும் தெரிஞ்சுப்போம். மைஸ் டூரிசமா வரப்போறோம் அப்படின்னு லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்ம வேளாண்மை சிறப்பாக செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நம்மாழ்வார் விருது வழங்கியிருக்கார். சரிங்களா? நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மிங் அவார்ட் அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 1 பிரைஸ், 2 பிரைஸ், 3 பிரைஸ் அப்படிங்கிற கேட்டகரி போட்டு. ஸோ 1 பிரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர சேர்ந்த சம்பத்குமார் அவர்களுக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2,50,000 1 பிரைஸ்க்கு ரூ. 2,50,000. 2ண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, திருப்பூர சேர்ந்த ஜெகதீஷ் அவர்களுக்கு. 2ண்ட் பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 வந்து கேஷ் பிரைஸ் வந்து குடுக்குறாங்க. 3 பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்த சேர்ந்த காளிதாஸ் அவர்களுக்கு. அவருக்கு ரூ. 1,00,000 வந்து கேஷ் பிரைஸ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. சரியா? இப்ப நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங் உயிர்ம வேளாண்மைக்கான விருதாக இருக்கு. 3 பேருக்கு குடுத்திருக்காங்க. ஸோ அதோட கேஷ் பிரைஸ் எவ்வளோ குடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.